இந்த செகண்ட் ஆரோ தியரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? புத்திசம்ல த பேரபிள் ஆஃப் செகண்ட் ஆரோ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நேச்சுரலாக வந்து ஹிட் ஆகிற ஃபர்ஸ்ட் ஆரோ நம்மளோட ரியாக்ஷன்ஸ்னால வர ஹிட் ஆகிற செகண்ட் ஆரோ. ரியல் டைமில் சொல்லணுன்னா, நம்ம அவசரமாக ஒரு இடத்துக்கு போகிறதுக்காக ரோட்டில் போயிட்டுருக்கோம் டிராஃபிக்கில். திடீர்னு குறுக்க வேகமாக ஒருத்தர் வந்து இடிக்கிற மாதிரி வந்துட்டு நம்மளை திட்டிட்டு கிராஸ் பண்ணி போயிடுறாரு. இன்னும் ஃபியூ செகண்ட்ஸ் நம்ம சுதாரிக்காமல் இருந்திருந்தோம்னா அது ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டாகவே மாறி இருக்கும். ஸோ இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் ஆரோ. நேச்சுரலாக அன்அவாய்டபுளாக நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் நடந்த ஒரு விஷயம். அவர் போயிட்டாரு. இப்போ நாம எப்படி அந்த ரிசன்மெண்ட், ஆங்கர், ஆங்ஸைட்டி எல்லாம் ஹேண்டில் பண்ணுறோம்? இதை வந்து அடுத்து வர்ற வண்டிங்க மேலெல்லாம் நம்ம காட்டியோ, இல்லை நான் பத்திரமா வந்திருக்கணும் அதனால் அவாய்ட் பண்ணியிருக்கலாம்னு யோசிக்கிறதோ, இல்லை எப்படி இப்படி இவங்க எனக்கு வந்து அவங்க தப்பு பண்ணிட்டு என் மேலே சொல்லலாம் அப்படின்னு யோசிக்கிறதோ, இப்படி எப்படி வேணாலும் நம்ம யோசிச்சுக்கிட்டே அந்த ஃபுல் ஜேர்னியை ruin பண்ணுறோம் இல்லையா? இந்த ஃபர்ஸ்ட் ஆரோ குத்தினது என்னமோ லிட்டில் டைம் தான், லிட்டில் பெயின் தான். ஆனால் செகண்ட் ஆரோ வச்சு மல்டிபிள் டைம்ஸ் நாமளே அதை குத்தி குத்தி நம்மள ஒரு பெரிய சஃபரிங்குள்ளே தள்ளிடுறோம். இது மாதிரி லைஃப்பில் எல்லா சுச்சுவேஷனுக்கும் இந்த தியரியை அப்ளை பண்ணி நம்மளால் பார்க்க முடியும். இதை எப்படி ஹேண்டில் பண்ணலான்னு அவங்க சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா, ஒரு மைண்ட்ஃபுல் பாஸ். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு பிக் இஸ் த ப்ராப்ளம். ஒரு இனாஃப் பாஸ் கொடுத்து ஒரு அவேர்னஸ்க்கு நம்மளை கொண்டுட்டு வர்றது. அது மூலமாக நமக்கு என்ன நடக்கும்னா, எய்தர் சம்டைம்ஸ் வி அக்செப்ட் த ப்ராப்ளம், இப்படி தான் இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுட்டு அதை கடந்து ஈஸியாக போகிறதுக்கு உண்டான மனப்பக்குவம். ஆர் த நெக்ஸ்ட் டைம் இந்த செகண்ட் ஏரோ நம்மளை ஹிட் ஆகாமல் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு உண்டான மனப்பக்குவம். நெக்ஸ்ட் டைம்லேருந்து ஃபர்ஸ்ட் ஏரோ ஹிட் ஆன உடனே அதோட ரெக்கவரி ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா செகண்ட் ஏரோ நம்மளை ஹிட் ஆகாமே நம்ம பார்த்துக்கலாம்.